உள்ளங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. வண்டாடும் கங்கை மலர் தோட்டங்களே எங்கள் மதுசூதனன் புகழ் பாடுங்களே. உள்ளங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. பன்னீர் மலர் சொரியும் மேகங்களே எங்கள் பரந்தாமன் மெய் அழகை பாடுங்களே. தென்கோடி தென்றல் தரும் ராகங்களே தென்கோடி தென்றல் தரும் ராகங்களே எங்கள் ஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி புகழ் பாடுங்களே. எங்கள் ஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி புகழ் பாடுங்களே. உள்ளங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. குருவாயூர் தன்னில் அவன் தவழ்கின்றவன் ஒரு கொடியோடு மதுராவை ஆகின்றவன். திருவேங்கடத்தில் அவன் அருள்கின்றவன் திருவேங்கடத்தில் அவன் அருள்கின்றவன். அந்த ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொள்கின்றவன் அந்த ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொள்கின்றவன். உள்ளங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. பாஞ்சாலி புகழ் காக்க தங்கை கொடுத்தான் அன்று பாரத போர் முடிக்க சங்கை எடுத்தான். பாண்டவர்க்கு உரிமையுள்ள பங்கை கொடுத்தான் பாண்டவர்க்கு உரிமையுள்ள பங்கை கொடுத்தான். நாம் படிப்பதற்கு கீதை என்னும் பாடம் கொடுத்தான் நாம் படிப்பதற்கு கீதை என்னும் பாடம் கொடுத்தான். உள்ளங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. வண்டாடும் கங்கை மலர் தோட்டங்களே எங்கள் மதுசூதனன் புகழ் பாடுங்களே. உள்ளங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. கோமாளி 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 நான் வந்துட்டேன் மாளி. ஹலோ 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 கோமாளி 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 வந்திருக்கிறான் ஒரு ஏமாளி. கோமாளி 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 நான் வந்திருக்கேன் மாளி. தன்னானே தன்னநாடே தக்கதுமே தக்கதுமே தன்னநாடே தந்தானே 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 போடு தனநாடே தனநாடே தந்தானே. கோமாளி 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 வந்திருக்கிறான் ஒரு ஏமாளி. கோமாளி 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 போடு வந்திருக்கேன் நானும் கொஞ்சம் ஏமாளி. கொண்டாட்டி வந்திருக்கோ பாட்டி வச்சிருக்கு பெட்டிக்காரருக்கு வணக்கம். பொண்டாட்டி கையில பப்பாட்டி வச்சிருக்கோம் பப்புனியாருக்கு வணக்கம். ஏண்டா ஏய் ஓய் பொண்டாட்டி ஒண்ணு இருக்க வப்பாட்டி வச்சிருக்க பெட்டிக்கார இருக்குன்னா பப்புனுக்காரனுக்கா? அப்படிதான் எங்களுக்கு கேட்டுச்சியா? எனக்கெல்லாம் அப்படிலாம் பிடிக்கவே பிடிக்காது. சரி எனக்கு உங்களுக்கு எப்படி பிடிக்கும்? எப்போதுமே ஒரு பொம்பளை பிள்ளைய பார்த்தா அக்கா தங்கச்சி மாதிரி தான் தெரியும். ஆமா என்னடா பண்ணிட்டு இருக்க? இருக்கட்டும் பேசாம உட்காருப்பா புடுக்காத்துருவேன். தம்பி கோவப்படாதே கோவப்படாதே. இல்ல டவக்குன்னு பேசிடுவேன் அப்படின்ட்டு. வாத்தா அப்படியே வாங்கத்தா வாத்தா 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 பொண்டாட்டி ஒன்று இருக்க ஒப்பாட்டி வச்சிருக்கு வல்லால கண்டனுக்கு வணக்கம். பொண்டாட்டி ஒன்று இருக்க ஒப்பாட்டி வச்சிருக்கோம் வல்லால கண்டனுக்கு வணக்கம் 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 வணக்கம்.
தார் ரோடு போடுதுக்கடா. அம்மா அங்க பாருங்க மச்சான், நீங்க வேற அப்படி உட்கார்த்தா, அப்படி பைய பைய அப்படி 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 சைடா நைவா நைவா சிவப்பு சிலை அப்படி அப்படி பைய அப்படி அப்படி பைய. இந்த ரோசி சிலை மட்டும் உட்கார மாட்டேங்குது, என்ன தெரியல. ஏத்தா ஆயா ஐயா மல்லிகைப்பூ மண்டை ஆத்தா ஐயா நீ உட்காந்துட்டாலும் அப்படித்தான் இருக்கும். பொண்டாட்டி ஒண்ணு இருக்கு, ஒப்பாட்டி வச்சிருக்கு, வல்லாள கண்டனுக்கு வணக்கம். பொண்டாட்டி ஒண்ணு இருக்க, ஒப்பாட்டி வச்சிருக்கோம், வல்லாள கண்டனுக்கு வணக்கம் 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 வணக்கம். வந்திருக்காரு இவருக்கு வணக்கம் 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 வணக்கம். இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். காலையில எந்திரிச்சு நீ குடிச்சு போட்டு கலப்பைய தூக்குனாங்க வணக்கம். காலையில எந்திரிச்சு காப்பி தண்ணி குடிச்சு போட்டு கலப்பைய தூக்குறவருக்கும் வணக்கம் வணக்கம். காலையில எந்திரிச்சு நீ குடிச்சு போட்டு கலப்பைய தூக்குறாங்க. அப்போ இப்ப காலையில எந்திரிச்சு தண்ணிய போட்டு மல்லாக்க இப்போ என் தம்பியை பார்த்து எப்படி கையை கட்டுவீங்க நீங்க? சார் உண்மையாலுமே சார் உங்களை பார்த்தாலே எனக்கு இந்த போலீஸ்கார் மாதிரியே தெரியுது சார். அப்படியா? சும்மா என்னத்தையா சொல்லுவாங்க, அதெல்லாம் நம்பாதீங்க சார். இல்ல சார், இங்க இருக்க சார். நீங்க ஏட்டையாவை போல் ட்ரை பண்ணீங்க, சேர்ந்த நேரம் சரியில்லை. அது வேற ஒண்ணும் இல்லை சார், உங்களுக்கு சுழி சரியில்லை சார். சுழி சரியில்லை தெரிஞ்சுக்கிட்டேன் சார். நான் ஒண்ணு சொல்றேன் கேளுங்க, இவங்க பேசுறதுல கேட்கவே கேட்காதீங்க. இருக்க பஞ்சு வச்சுக்கிட்டேன். நான் என்ன சொன்னேன்? இப்ப என்ன சொன்னீங்க? காலையில எந்திரிச்சு நீச்சல் தண்ணி குடிச்சுட்டு கலப்பைய தூக்குனாங்க. அப்ப ஆமா ஏன் அப்ப போனாங்கன்னா எங்க அப்பையெல்லாம் தயவு செய்து உன் காலை கீழே வச்சு ஊருதா. ஆம்பளைக்கு ஆகாத முட்டி கால் முட்டியா? ஆம்பளைக்கு ஆகாத முட்டி கால் முட்டி, ஆம்பளைக்கு ஆகிற முட்டி அது வேண்டாம்யா, சொல்லக்கூடாது. கை முட்டி. இந்த ஒரு மூத்தவரனை கூட்டு வந்து அதை சொல்ற பாரு. உன்னை நான் கூட கூட்டி வந்தேன் பாரு, என் புத்திய. சரி அதெல்லாம் விடு, இருந்து போகுது. இருந்தாலும் இன்னைக்கு நாடகம் பார்க்க வந்திருக்காங்கன்னா சாதாரண விஷயம் கிடையாது. என்ன இதுல இருக்கிறதுல பெரிய மனுஷங்களே இவங்க தான். விழுந்து கும்பிடுறேன், விழுந்து செய்கிறோம். முருகக்காரன் நம்ம லைனுக்கு வந்துட்டாரு. ஐயா நீங்க எதை வச்சு அடிக்கிறீங்க? கையை வச்சுதான் அடிக்கிறேன். பலே சூப்பர்ல தம்பி. தம்பி வேற வழி இல்ல, அதுதான் அடிக்கணும். இன்னைக்கு பாருங்க, இனிமேல் தானே இருக்கு. ஆமா, ரெண்டு நிக்க வச்சு ஒன்ன படுக்க போட்டு அடிக்கிறீங்க. ஆமா எது சொன்னாலும் நீ என்னைக்கு இன்னைக்கு மாட்ட போறன்னு தெரியல. இருக்கட்டும், இருந்தாலும் இவங்க நாடகம் பார்க்க வந்திருக்காங்க நினைச்சிருக்கோம். இவங்க நாடகம் பார்க்க வந்திருக்காங்க. ஆனா இங்க வாரு, என்னை பத்தி ஆத்தா மகராசிகளா உங்களெல்லாம் விழுந்து கும்பிடுறேன். இங்காரு எப்படி மகமாயி மாதிரி உட்கார்ந்து பாரு. அப்படி பார்க்கும் போதே அப்படியே கையெடுத்து கும்பிடணும். ஏன் அப்படி வாரு, அப்படி பார்த்தோன்னே அப்படி பொட்டை வச்சு அப்படி பூவை வச்சு மங்களகரமா மங்களகரமா பப்படுக்கார முகனுக்கு நேரா கால் நீட்டிக்கிட்டு என்னப்பா கால் வலிக்கும். என்ன 100 நாள் வரைக்கும் போனாங்க. எல்லாம் நாடகத்துக்கு வந்த மாதிரியே இல்லை, அங்கே வாரு எல்லாம் பிக்னிக் வந்த மாதிரியே வந்திருக்கு. ஆமா, அங்கே பாய் ஒரு தலைவாணி ஒரு நாயோட வந்துடுறது. இந்த பாய் எதுக்கு தெரியுமா? அவங்க துணியை விரிக்கிறாங்க பாரு, துணியை விரிக்கிறாங்க பாரியா. நீ மூடுறா தயவு செய்து. இது யாரா அவரு? இல்ல இல்ல, இது யாரோட டைலாக் தெரியுமா? ஏஜென்டோட டைலாக். இருக்கட்டும். ஏப்பா இங்க நாடகத்துக்கு வந்திருக்காங்கன்னு நான் சொன்னேன்ல, பாய் ஒரு தலைவாணி ஒரு நாயோட ஏன் வந்திருக்காங்க? பாய் விரிச்சு உட்கார்ந்து நாடகம் பார்க்க, இந்த தலைவாணி தலைக்கு வச்சு படுக்க. இந்த நாய் எதுக்கு தெரியுமா? அங்கேருந்து வரும். வாய மூடுப்பா, வாய மூடு. ஆமா, இந்த நாய் எதுக்கு தெரியுமா? அங்கேருந்து வரும்போது அவங்க மட்டும் வர மாட்டாங்க, வரும்போது ஒரு சின்ன பிள்ளை எதுக்கிட்டு வருவாங்க. அந்த சின்ன பிள்ளைக்கு நாடகம் உண்டாக்கி வந்தோடனே திடீர்னு ஆய் வரும்.
அந்த ஆய் வந்தவனே உடனே நாயை கூட்டுருவாங்க. நக்கரத்த இன்னைக்கு நாய் வரலன்னு யாரும் கவலைப்படாதீங்க. நீ வந்திருக்கியா? டேய், ஏன் வந்ததுலேருந்தே இப்படி பண்ணுறீங்கடா? இதுக்கு தான் என் தம்பியை புதுக்கோட்டையிலேருந்து இங்கே கொண்டு வந்தீங்களா? சார், நீங்க தயவு செய்து போலீஸ் ஆகி சரி இந்த ஆளை போக்சோ சட்டத்துல போடுங்க. போட்டுறேன். ஆமா, வந்தவங்களுக்கு வரவேற்பு கொடுக்குமா? மைக்கு புதுசா இருக்கும். தாண்டிசு வாங்க 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 வந்து ஆசி தாங்க தாங்க வாங்க வாங்க வந்து ஆசி தாங்க வாங்க 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 இந்த ஆசி தாங்க. அன்னைக்கு பெரியோரே அவர்களுக்கு தாய்மாரே அன்பாக நாடகத்தை பார்க்க வேணுங்க. ஆதரவை நீங்க தான் கொடுக்க வேணுங்க. வாங்க 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 அந்த ஆசி தாங்க வாங்க 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 வந்து ஆசி தாங்க போ. பின்னாடி போகாம வீட்டுக்குள்ள தலை விட்டு பார்க்காம அன்னைக்கு பின்னாடி போகாம நீங்க வீட்டுக்குள்ள தலை விட்டு பார்க்காம முன்னாடி முன்னாடி வந்துருச்சு. நாடகத்தை பார்த்து விட்டா அன்பாக நாடகத்தை நடக்க வேணுங்க. ஆதரவை நீங்க தானே கொடுக்க வேணுங்க. வாங்க 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 வந்து ஆசி தாங்க. அன்பாக நாடகத்தை பார்க்கணுங்க. உங்க ஆதரவை நீங்க தானே கொடுக்கணுங்க. ஏய் ஏரியா தம்பி கூப்பிடும்போது எனக்கு பயமா தெரியுது. வாங்க வாங்க எங்க கூப்பிடுறாரு தெரியலையே. என்ன கூப்பிட்டேன்? உள்ள கையோட நீங்க அங்க இருங்க. அங்க அடிக்கிறாங்கல்ல, ஆமா நம்ம அங்க அடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அடிக்கணும். நம்ம மணி ஆட்டோன இவர் ஆல் ரவுண்ட் எவ்வளவு அருமையா அடிச்சாரு. ஆமா. நக்கடி நக்கடின்னு நக்கடி நக்கடி இல்ல எடுத்துக்கிட்டு அடிச்சிக்கல. மிருதா காடு சும்மா இருக்காரு. என்ன அப்படிலாம் பேசக்கூடாது. இதுல குச்சியை வச்சு அடிக்கிறாருல, இந்த ரெண்டுலயும் குச்சியை வச்சு அடிக்க சொல்லு. போதியா போறதுக்கு அவர் வேற கூதியா போகுது. அன்பாக நாடகத்தை பக்கடிக்க ஆதரவு நீங்க கொடுக்கடுக்க. அன்பான நாடகத்தை பார்த்துடுங்க. உங்க ஆதரவை எங்களுக்கு தந்திடுங்க. அன்பாக வந்திருந்து நாடகத்தை பார்த்து விட்டு அன்பாக நாடகத்தை நடக்க வேணுங்க. ஆதரவை நீங்க தானே கொடுக்க வேணுங்க. வாங்க 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 அந்த ஆசி தாங்க அங்க வாங்க வாங்க அந்த ஆசி தாங்க தாங்க தாங்க. சிறப்பான முறையில் இவர் கம்பெனிலே எங்களை நாங்க செய்யற பித்தலாட்டம் எல்லாத்தையும் என்னப்பா என்ன மாமா கணக்கப்பிள்ள மாமா கெங்கையா மாமா எங்க இருந்தாலும் நாடக மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். இது நல்ல பாட்டா இருக்கு. மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறோம். கெங்கையா மாமா எங்க இருந்தாலும் நாடக மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். பாரி போட்ட அத்தனை பேருமே நாடகத்தை பார்க்கணுமா, இல்லைன்னா காலையில கண்ணு தெரியாதான் பாத்துக்கங்க சொல்லிட்டாங்க. அது என்ன நாடகம் பார்க்காட்டி கண்ணு தெரியாது? பரவாயில்லையே பரவாயில்ல, அப்படி சொல்லக்கூடாதுண்ணே. யார் யாரும் நாடகம் பார்க்கலையோ அவங்களுக்கெல்லாம் காலையில வயிற்றாலையா போகும். நல்லா இருக்குது பிடிக்கலையா? நல்லா இருந்தா ஏன் அப்படி போகுது? ஆமா, சிறப்பான முறைக்கு எங்களை இவருங்க முடியலே யூடியூப் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய நமது மேடை நாடகம் அவர்களுக்கு நன்றி நன்றிகள் வணக்கம். ஏன்னா நம்ம பண்றது எல்லாத்தையும் ஒளிபெருக்கக்கூடிய அப்படி போடு வேட்டை வந்து அங்கே மட்டும் போடாத, உள்ள கொட்டாய்க்குள்ள கொண்டு போடாது. அப்பதான் டான்ஸுக்கார பிள்ளைக்கு பாவடை கிளியும். ஆகா, நீ எடுப்பு இல்ல. இன்னைக்கு வந்திருக்க புள்ள டான்ஸுக்கார புள்ள சாதாரண புள்ள இல்ல, சுண்டுனா தெரிக்கும். ஆமா, மூத்தரம் சுண்டி பாத்துருப்பேன் இருக்கு. ஆமா, நாடக உலகத்தின் நவீன நயன் தாரா. ஓஹோ, ஆகா, எழிலின் பொக்கிஷம்.
கல்லால் செய்யப்பட்ட கச்சிலை, இவள் பொன்னால் செய்யப்பட்ட பொச்சிலை. தம்பி சரியா சொல்றாப்லையா? இல்லதான், அது டிரைவருக்கு தான் தெரியும். பொற்சிலை. ஆமா, அப்பேற்பட்ட அளவிற்கு சிறப்பானவர்கள் வந்திருக்காங்க. ஆனா எனக்கு ஒரே ஒரு சந்தேகம், இங்கெல்லாம் நாடகம் பார்க்க வந்திருக்காங்க, என்ன இங்க இப்பதான் விரிக்குது, விரித்தா விரித்தா இடம் கிடைக்காது. விரி விரி. நீ ஏன் வெறி விட்டு கத்துற? இருடா இங்கரு, அந்த சம்காலத்தை பாரு இங்கரு. இவன் போட்டி போடுறான் அதுகிட்ட, நான் இங்கிட்டு தான் விரிப்பேன். நம்ம நந்தவன சீன் மாதிரி இருக்கியா? அது இங்கரு, அதப்பல போட்டு போயிடுச்சு. நீ விரிச்சு உட்கார்ந்து மயிரை அட உட்கார்றா. ஒரே ஆத்துல மண்ணா இருக்குல ஒட்டுமையா தோளத்துக்கு போட்டு கிளப்பியா போறேன். அவன் கிளம்பிட்டான். சரி இருக்கட்டும், இருந்தாலும் சரி சிறப்பானவர்கள். ஏன்னா இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, இந்த ஆம்பளை எல்லாம் நாடகம் பார்க்க வந்திருக்கிய, இந்த பொம்பளை எல்லாம் வந்து உட்கார்ந்து பாரு. என்ன யாராவது 12 மணிக்கு மேலே எந்திரிச்சு போ, யாராவது எஸ் காரைக்குடி கிராமத்தில் வடக்கு தெருவில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தினுடைய 1ஆம் ஆண்டு முளப்பாறை உற்சாலையை முன்னிட்டு இங்கே வருகை தந்துள்ள அனைத்து பெரியோர்களையும் தாய்மார்களையும் சுற்று வட்டார கிராம பொதுமக்களையும் அனைவரையும் இந்த கோயில் குடிகளின் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றோம். இந்த கோயில் முதலாக இந்த வடக்கு தெருவில் இந்த முத்துமாரியம்மன் அமைந்தது எங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய வரப்பிரசாதம். இந்த அமைப்பினை உருவாக்கி எங்களுக்கு ஒத்துழைத்த இந்த நேரத்தில் கிராமத்தார்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த எஸ் காரைக்குடி கிராமமானது ஒரு பெரிய ஒரு ஆன்மீக பூமி தான் என்று சொல்ல வேண்டும். ஏனால் வடக்கு திசையிலே செல்வ விநாயகர், தெற்கு திசையிலே வெற்றி விநாயகர், திருவெட்டி ஐயனார், அழகிமினாள், கெங்காதேவி அம்மன், கடற்கரையான், அங்காள பரமேஸ்வரி, உய்யவந்தம்மன், இத்தனை தெய்வங்களும் சுற்றி வளைத்து இந்த கிராமத்தை ஒரு தெய்வீக கிராமமாக திகழ்கின்றது. இதற்கு எல்லாம் இந்த கிராமத்தில் ஒரு மத்தியில் இந்த பகுதியிலே இல்லாத ஒரு வாய்ப்பு நம்ம கிராமத்திற்கு கிடைத்திருக்கின்றால் மாயாண்டி சித்தர் அவர்கள் நம்ம கிராமத்தில் நடுமை அமைந்து நமக்கெல்லாம் அருள்வாளித்து கொண்டிருக்கின்றார். இது அனைவரும் அறிந்திருப்பீர்கள். அந்த வகையிலே இவர்களுடைய துணையோடுதும் தான் இந்த முத்துமாரியம்மன் இந்த இடத்தில் அமர்ந்து இந்த மக்களுக்கு ஒரு அருள்வாளிக்கு இந்த இடத்துல வந்திருக்கிறாள் என்று சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றேன். இதை நெடுங்காலமாக நம்மளுடைய மூதாதாரருடைய ஒரு வரப்பிரசாதம் என்பதை நாம் எல்லாரும் ஏற்றுக்கொண்டு இதை தொடர்ந்து இந்த வழிபாடுகளை நாம் எந்த குறைபாடும் இல்லாமல் நமக்குள் எந்த ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் அதையெல்லாம் ஒதுக்கிவிட்டு இந்த அம்மனை முழு மனதோடு ஏற்றுக்கொண்டு நல்லபடியாக நாம் தரிசித்தோம் என்றால் நம் குடும்பங்கள் வளர்ச்சிகள் நன்றாக இருக்கும் என்பது இந்த நேரத்தில் கூறிக்கொள்கின்றேன். இதனைத் தொடர்ந்து இப்போது சிறப்பாக ஸ்ரீ வள்ளி திருமணம் நாடகம் நடைபெற உள்ளது. அதற்கு முன்பாக விழாக்குளத்தைச் சேர்ந்த அண்ணன் பாக்கியன் அவர்களுக்கு மரியாதை செய்ய இந்த மேடைக்கு அழைக்கின்றேன். என்ன ஒரு மாதிரி எனக்கு பொன்னாடை பற்றி கௌரவித்த எஸ் காரைக்குடி கிராம பொதுமக்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுக்கு விடிய விடிய மின்னிணைப்பு தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கின்ற மின்சார வாரியத்திற்கு இந்த கைத்தறி ஆடையை பொன்னாடியாக அணிவிக்கின்றோம். இங்கே சிறந்த முறையில் ஒளி அமைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பிபி அவர்களுக்கு பொன்னாடை. அண்ணே
நீ என்ன பண்றீங்கன்னா உன் உயர் இதை தூக்கி காட்டு. இந்த விழாவிற்கு மிகவும் 8 நாட்களாக சீரு சிறப்பாக ஒளியை அமைத்து கொடுத்திருக்கின்ற திருமலா ஆடியோஸ் அவர்களுக்கு பொன்னாடை வைத்து கௌரவிக்கின்றோம். சிரிச்சுக்கிட்டே வரணும். இங்கிட்டு வரணும். எனக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்திய எஸ்காரைக்குடி கிராம பொதுமக்கள் மற்றும் இளைஞர்களுக்கு எனது திருமலா ஒளி அன்ஒளி நிறுவனத்தின் சார்பாகவும் மற்றும் இயக்குநர்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியினை தெரியப்படுத்திக் கொள்கின்றேன். இப்பொழுது திருமலா ஆடியோஸ் உரிமையாளர் அவர்கள் ஒரு பாடல் ஒன்று பாடுவார். இபியில் வேலை பார்த்து கொண்டிருக்கின்றோம் அருமை அண்ணன் கண்ணன் அவர்களுக்கு எங்களது இந்த கோயில் குடிகளின் சார்பாக பொன்னாடை வைத்து கௌரவிக்கின்றோம். ஹலோ, எனக்கு பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்திய கிராம பொதுமக்கள் அனைவருக்கும் எனது சார்பாகவும் தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் சார்பாகவும் நன்றி கலந்த வணக்கம். ஓம் சக்தி. இது ஓம் சக்தி மனத்தை கண்டான். அடுத்தபடியாக இவர்களுடைய இது வாசிக்கக்கூடிய இல்லை ஹார்மோனியம் வாசிக்கக்கூடிய அருமை என்னன் மதிப்புக்கு மரியாதைக்குரிய உங்கள் வீட்டு பிள்ளை எம் கோவிந்தராஜன் MA DAO படிக்க தெரிஞ்ச நான் ஏன்டா நாடத்துக்கு வர்றேன். அப்பேற்பட்ட அருமை அண்ணன் அவர்களுக்கு பொன்னாடை போத்தப்படுகிறது. அடுத்தபடியாக சீரும் சிறப்பானவர்கள் இவரங்களிலே எங்களுக்கு மிருதகத்தை இசைக்கக்கூடிய அருமை அண்ணன், அருமை கொழுந்தன், அருமை மச்சான், அருமை பங்காளி என்று சொல்லக்கூடிய உங்கள் வீட்டு பிள்ளை மணிகண்டன் அவர்களுக்கு இவர்களுடைய பொன்னாடை போத்தப்படுகிறது. தலையோடு போடுங்க. அடுத்தபடியாக இவர்களிலே ஆல்ரவுண்டை சிறந்த முறையில் அடிக்கக்கூடிய உங்கள் வீட்டு பிள்ளை கவட்டையடி மன்னன், ஸ்டாண்டர்டி வீரன் என்று சொல்லக்கூடிய அருமை அண்ணன் உங்கள் வீட்டு. நான் செய்கிற எல்லா தொழிலுக்கும் அவர் தான் குருநாதர். அப்பேற்பட்ட தாண்டீஸ்வரன் அவர்களுக்கு பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்தப்படுகிறது. நீங்க தம்பி ஒரு அண்ணனா? ஆமா, நல்ல அண்ணன் தம்பியா. அடுத்தபடியாக இவர்களுடைய தாளம் இசைக்கக்கூடிய அருமை அப்பா உங்கள் வீட்டு பிள்ளை முல்லைக்குளத்தைச் சேர்ந்த VA பரமசிவன் அவர்களுக்கு இவர்களுடைய பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்தப்படுகிறது. அவரெல்லாம் வந்து தனியாக சொல்லணும். அடுத்தபடியாக இந்த நாடகத்திற்கு சீரும் சிறப்பான முறையில் ஒவ்வொரு ஆளையும் சாதாரண ஆள்லாம் கிடையாது. அவரெல்லாம் மதுரையை பொறுக்கி, இந்த பையனும் சாதாரண ஆள் இல்லை. அவர் மதுரையில் பொறுக்கி, அவர் முல்லைக்குளம் பொறுக்கி, நான் புதுக்கோட்டை பொறுக்கி, எல்லாத்தையும் பொறுக்கி எடுத்து போட்டு இந்த நாடக என்ன பொம்பளை பொறுக்கியா கொஞ்சம் வளருதியா பொறுக்கி எடுத்து போட்டு சீரும் சிறப்பான முறையில் நாடக அமைப்பாளர் வள்ளி திருமணம் என்று சொல்லக்கூடிய நாடகத்தை மட்டுமில்லாமல் வள்ளி திருமணம், புகழக்குடி, சத்யவான் சாவத்திரி, லவகுஜா, பாமா விஜயம், பாண்டிமுனி மற்றும் மகமாயி மற்றும் வீரபாண்டிய கட்டபொம்மன் என்று சொல்லக்கூடிய அனைத்து நாடகத்தையும் தெல்ல தெளிவாக குறைந்த தொகையில் நிறைந்த நடிகர்களை போட்டு சிறந்த முறையில் நடத்தக்கூடிய ஒரே நல்லுள்ளம் அருமை அண்ணன் உங்கள் வீட்டு பிள்ளை அருமை அண்ணன் கே புதுக்குளத்தைச் சேர்ந்த உங்கள் வீட்டு பிள்ளை அழகராஜா அவர்களுக்கு இவர்களிலே பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்தப்படுகிறது. போட்டு அரை மணி நேரம் ஆச்சு. நீ சொல்லி போட்டு அரை மணி நேரம் ஆச்சு. இப்படித்தான் நான் எல்லா இடத்துலையும் அசிங்கப்படுறேன். ரொம்ப கால நேரம் ஆகிப்போச்சு. ரொம்ப கொஞ்சம் நாடகத்துக்கு ஏன்னா இன்னைக்கே மக்கள் நிறையா கூடியிருக்காங்க. அதனால் அவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க, வேற ஒன்றும் இல்லை, டிரைவருக்கு பொன்னாடை போட்டலையா அதை வந்து சொல்றாங்க. இவரங்க மேடையிலே இருக்கட்டும், சிரிப்பு நடிகர் நடிக்கும் இவரங்க மேடையிலே சீரும் சிறப்பான முறையில் எங்களை உயிருடன் கொண்டு வந்து சேர்த்த இல்லப்பா அப்பேற்பட்ட அருமை மாப்பிள்ளை மதிப்புக்கு மரியாதைக்குரிய ஓட்டுநர் சரவணன் அவர்களுக்கு பொன்னாடை போத்தப்படுகிறது. இவரங்க மேடையிலே சிரிப்பு நடிகர் நடிக்கும் அருமை தம்பி புதுக்கோட்டை சேர்ந்த ராம்கி அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போத்த ராமிக்கு. ஐயா வண்டி ஓடுறவாரு புத்தி ஒன்னே விட்டு போகுதாடா. ஐயா தப்பிச்சு
போயிட்டாப்ல. பார்த்து வேட்டியை டைட்டா கட்டிக்கணும், அவுத்து விட்டுருவியான். அடுத்தபடியாக ஊட்டிப்பு சிறப்பான முறையில் இவரங்களே எங்களை யூடியூப் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய மதிப்புக்கு மரியாதைக்குரிய மேடை நாடகம் யூடியூப் அவர்களுக்கு ஆசானம் அண்ணன். எனக்கு பேர் தெரியாது. ஆமா, ஆசானம் அவர்களுக்கு பொன்னாடை பொத்தி கௌரவப்படுத்தப்படுகிறது. என்னை மட்டும் அப்படியே போட்டு விடு, நீ எப்படி போடுவேன்னு எனக்கு தெரியும். ஆமா, அவங்க சொல்லிட்டாங்க. உண்மையாலுமே இப்போ பொம்பளை பிள்ளையை பாருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு சீரும் சிறப்பான முறையில் இவர்களுடைய இன்று இரவு நடக்கக்கூடிய நாடகம் மல்லித்திரும நாடகம் என்று சொல்லிக்கொண்டு அதில் நடிக்க வந்திருக்க நாடக நடிகர்களை நான் சொல்ல வேண்டிய கடமை என்று சொல்லிக்கொண்டு சீரும் சிறப்பான முறையில் இவர்களுடைய இன்று இரவு மதிப்புக்கு மரியாதைக்குரிய அருமையண்ணன் உங்கள் வீட்டு பிள்ளை கே புதுக்குளத்தைச் சேர்ந்த உங்கள் வீட்டு பிள்ளை VM அழகராஜா நாடக சபையால் நடத்தப்படும் சீரும் சிறப்பான முறையில் மதிப்புக்கு மரியாதைக்குரிய நமது சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை வட்டம் எஸ் காரைக்குடி கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு உங்கள் வீட்டு பிள்ளை ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோவில் முறைப்பாரி உற்சவ திருவிழாவை முன்னிட்டு இன்றைக்கு இரவு இவர்களிலே மதிப்புக்கு மரியாதைக்குரிய மானாமதுரை உயர்திரு காவல்துறை சார்பு ஆய்வாளர் அவர்கள் தலைமையிலும் மற்றும் உங்கள் வீட்டு பிள்ளை கிராம நிர்வாக அலுவலர் அவர்கள் முன்னிலையிலும் சீரும் சிறப்பான முறையில் வள்ளித்திருமன் என்னும் நாடகம் அதிவரிசையாக நடைபெறுகிறது. அடுத்தபடியாக சீரும் சிறப்பான முறையில் அருமையண்ணன் உங்கள் வீட்டு பிள்ளை நடிப்பு செய்வேந்தன் கல்விமனையைச் சேர்ந்த KM மணிபாபு அவர்கள் இவர்களுடைய வேலன் வேலன் விருத்தாக தோன்றுவார். அடுத்தபடியாக குயிலின் குரலோவியம் காணபாடு கோகிலவாணி இன்னிசை மாமுகிலி இசை குயில் புராண செல்வி என்று அழைக்கக்கூடிய உங்கள் வீட்டு பிள்ளை காரைக்குடியைச் சேர்ந்த ராதா ஸ்ரீ அவர்கள் இவர்களுடைய வள்ளிநாயகியாக தோன்றி நன்றி வாசியம் பெறுவார். அடுத்தபடியாக காலப்பிரியர் கழகப்பிரியர் சொல்லுக்கு சொல்லு வில்லுக்கு வில்லு பாட்டுக்கு பாட்டு பேச்சுக்கு பேச்சு வீச்சுக்கு வீச்சு என்று சொல்லக்கூடிய வசன வாக்கு சாதுரியம் அருமை அண்ணன் உங்கள் வீட்டு பிள்ளை அவர் தான் இன்னைக்கு பெரிய ஆளு. உண்மையாலுமே எங்கள் நாட உலகத்திலேயே சின்ன ஜேசுதாஸ் என்று சொல்லக்கூடிய மதிப்புக்கு மரியாதைக்குரிய உங்கள் வீட்டு பிள்ளை மதுரை மாநகர் மட்டுமல்லாமல் தமிழகம் அனைத்து ஊர்லேயும் சென்று பேரும் புகழும் பெற்றெடுத்து வந்த ஜெயரவிச்சந்திரன் அவர்கள் இவர்களிலே நாரதர் காலப்பிரியர் கலவப்பிரியராக தோன்றுவார். அடுத்தபடியாக ஆறுமணி கலையரசா ஆறுமணியை பின்பாட்டு இன்னிசை தன்று இளம்புயல் உங்கள் வீட்டு பிள்ளை உங்கள் மதிப்புக்கு மரியாதைக்குரிய M கோவிந்தராஜன் அவர்கள் இவர்களுடைய ஆறுமணியம்மன் பின்பாட்டு தடகத்தில் மீன் ரெண்டு காமத்தில் தடுமாறி தாமரை பூ மீது விழுந்தனவோ இதை கண்ட வேகத்தில் பிரம்மனும் மோகத்தில் படைத்திட்ட பாகந்தான் உன் கண்களோ காற்றில் அசைந்து வரும் நல்ல வனத்துக்கு கால்கள் முளை தளர்ந்து நடை போட்டான்
மனமெங்கும் மனம் வீசுது சலங்கையிட்டால் ஒரு மாது சங்கீதம் நீ பாடு நாதின் தின்னா நாதின் தின்னா நாதின் தின்னா நாதின் தின்னா தித்தா திக திக தித்தா திக திக தித்தா திக திக தித்தா திக திக திகர்தான தானதா திகர்தான தானதா திகர்தான தான சந்தன கிண்ணத்தில் குங்கும சங்கமம் அரங்கேறாதுதானே உன் கண்ணம் மேகத்தை மணந்திட வானத்தில் சுயம்பரம் நடத்திடும் வானவில் உன் வண்ணம் இடையின் பின்னழகில் இரண்டு கூடத்தை கொண்ட புதிய தம்புராவை நீட்டிச் சென்றார் கலை நிலா மேலிலே சுளைமண சுவையை கண்டேன் அந்த கட்டுடல் மொட்டுடல் உதிராமல் சதிராடி மதி தன்னில் கவி சேர்க்குது எந்தன் மதி தன்னில் கவி சேர்க்குது சலங்கையிட்டால் ஒரு மாது சங்கீதம் நீ பாடு அவள் வெளிகளில் ஒரு பழரசம் அதை காண்பதில் எந்த பரவசம் ஒரு பொன்மானை நான் காண தகதிமித்தோம் ஒரு அம்மானை நான் பாட தகதிமித்தோம் 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 தோம் 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 தோம். அடுத்தபடியாக சீரும் சிறப்பான முறையில் யுவரகபிலே எங்களுக்கு மிருதகத்தை இசைக்கக்கூடிய மிருதக சக்கரவர்த்தி கோடியடி குமரன் அருமை அண்ணன் மதிப்புக்கு மரியாதைக்குரிய உங்கள் வீட்டு பிள்ளை சீனிமடியைச் சேர்ந்த பி மணிகண்டன் அவர்களை யுவரகமிலே மிருதகமன் டோலக்கண தொப்பி தபேல அடி
அடுத்தபடியாக இவர்களுடைய சீரும் சிறப்பான முறையில் ஆல்ரவுண்ட் இசைக்கக்கூடிய அருமையின் மதிப்புக்கு மரியாதைக்குரிய உங்கள் வீட்டு பிள்ளை சீரும் சிறப்பான முறையில் தமிழகம் முழுவதும் சென்று பேரும் புகழும் பெற்றெடுத்து வரக்கூடிய மதிப்புக்கு மரியாதைக்குரிய எனது அண்ணன், எனது மாப்பிள்ளை, எனது குழந்தன். முறையட்டும், ஏதாச்சும் ஒரு முறையை சொல்றா. குழந்தைய மட்டும் தான் நான் சொல்லலை. கூத்தாடிக்கு முறையும் இல்லை, கொழுக்கடைக்கு தலையும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க, கேட்டிருக்கியா? ஆமாம். அப்பேற்பட்ட அளவிற்கு சீரும் சிறப்பான முறையில் இவர்களுமே ஆல்ரவுண்டு சிக்கக்கூடிய அருமையான தாண்டீஸ்வரன் அவர்கள் இவர்களுமே ஆல் ரவுண்டு. அடுத்தபடியாக சீரும் சிறப்பான முறையில் இவர்களுடைய தாளத்தை இசைக்கக்கூடிய உங்கள் வீட்டு பிள்ளை மதிப்புக்கு மரியாதைக்குரிய அருமையப்பா VA பரமசிவன் அவர்கள் இவர்களுடைய தாளம். அடுத்தபடியாக சீரும் சிறப்பான முறையில் இவர்கள் எங்களுக்கு ஒளிவலி அமைக்கக்கூடிய மதிப்புக்கு மரியாதைக்குரிய நமது ஒளிபெருக்கி ஸ்தாபனம் என்று சொன்னால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதற்கு சற்றும் குறைவாமல் கல்யாணம், காது குத்து மற்றும் சிறப்பான முறையில் ஃபர்ஸ்ட் நைட்டு இல்ல ஃபர்ஸ்ட் லைட்டு. ஆமா, அப்பேற்பட்ட நமது திருமலா 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 ஆடியோஸ் வடக்கு சாந்தனம். நீ சும்மா இருக்க மாட்டேன், இப்படி ஊசி பேத்தி விட்டு தான் என்னை ஊரில் உதவாங்க விடுற. அப்பேற்பட்ட அளவிற்கு சீரும் சிறப்பான முறையில் நமது மதிப்புக்கு மரியாதைக்குரிய திருமாலா ஆடியோஸ் வடக்கு சாந்தனூர் உரிமையண்ணன் அருமை உங்கள் வீட்டு பிள்ளை தினேஷ்குமார் என்று சொல்லிக்கொண்டு அடுத்தபடியாக இந்த நாடகத்தை சீரும் சிறப்பான முறையில் அமைத்துக்கக்கூடிய உங்கள் வீட்டு பிள்ளை வள்ளி திருமணம் போகக்கூடிய சத்யவன் சாவத்திரி தூக்கு தூக்கில வெகுஜோ பாமா விஜயம் என்று சொல்லக்கூடிய அனைத்து நாடகங்களையும் தெல்ல தெளிவாக நடத்தி கொடுக்கக்கூடிய ஒரே நல்லுள்ளம் படித்த அருமை எண்ணன். உண்மையாலுமே உள்ளத்திலேயே நல்ல உள்ளம், சிறந்த உள்ளம், என்ன எதுலையுமே கல்ல இல்லாத உள்ளோம் அருமை என்ன உங்கள் வீட்டு பிள்ளை மதிப்புக்கு மரியாதைக்குரிய PM அழகுராஜா 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 அவர்கள் இந்த நாடகத்தை அமைத்திருக்கார்கள் என்று சொல்லிக்கொண்டு ஆறு அழகி, அபிநய சுந்தரி, நாட்டிய தாரகை, நடன சிங்காரி, உங்க வீட்டு சிட்டி எங்க வீட்டு புட்டி என்று சொல்லக்கூடிய மதிப்புக்கு மரியாதைக்குரிய லட்சுமி நோட்டீஸ் தப்பா அடிச்சிருக்காங்க லட்சுமி அவர்கள் இவர்களுடைய டான்ஸ் காமிக்கு. மாமரத்து பூவெடுத்து மஞ்சம் ஒன்று போடவா, பூமரத்து நிழல் எடுத்து போர்மையாக்கி மூடவா,
கண்ணே புது நாடகம் விரைவில் அரங்கேறணும். மாமரத்து பூவெடுத்து மஞ்சம் ஒன்று போடவா, பூமரத்து நிழலெடுத்து போர்வையாக்கி மூடவா. கூந்தலில் பூச்சூடினேன், கூடலையே நாடினேன், கூடிவிட மனது துடிக்குது, கூட வந்த நாணம் தடுக்குது. கூந்தலில் பூச்சூடினேன், கூடலையே நாடினேன், கூடிவிட மனது துடிக்குது, கூட வந்த நாணம் தடுக்குது. கடலோடு பிறந்தாலும் இந்த அலைகள் ஏங்குது, உடலோடு பிறந்தாலும் இந்த மனமும் ஏங்குது. மாமரத்து பூவெடுத்து மஞ்சம் ஒன்று போடவா, பூமரத்து நிழலெடுத்து போர்வையாக்கி மூடவா. சித்திரை கோவிடி பாரம்மா, சிற்றிடை மெலிந்த வேணம்மா, 10 விரல் அணைக்கத்தானம்மா, முத்துரதம் உனக்கு தானம்மா. சித்திரை கோவிடி பாரம்மா, சிற்றிடை மெலிந்த வேணம்மா, 10 விரல் அணைக்கத்தானம்மா, முத்துரதம் உனக்கு தானம்மா. உனக்காக உயிர் வாழ இந்த பிறவி எடுத்தது, உயிரோடு உறவாழ இந்த உறவு கிடைத்தது. மாமரத்து பூவெடுத்து மஞ்சம் ஒன்று போடவா, பூமரத்து நிழலெடுத்து போர்வையாக்கி மூடவா. கண்ணா புது நாடகம் விரைவில் அரங்கேறிடும். மாமரத்து பூவெடுத்து மஞ்சம் ஒன்று போடவா, பூமரத்து நிழலெடுத்து போர்வையாக்கி மூடவா. யாராரு தமிழனோ அவங்கெல்லாம் கை தட்டலாம். அப்ப நீங்க 2 பேரும் தான் தமிழே. அதான் இங்கே உள்ள ஆளுங்க. அடுத்தபடியாக சீரும் சிறப்பான முறையில் இவர்களிலே இந்த நாடகத்தை அமைத்தந்த அழகராஜன் அவர்களுக்கு நன்றி என்று சொல்லிக்கொண்டு என்னை இங்கு கொண்டு வந்து சேர்த்த மதிப்புக்கு மரியாதைக்குரிய மீண்டும் ஒரு முறை சொல்லணும். ஏன்னா நான் இன்னைக்கெல்லாம் வர முடியாது. ஏன் தெரியுமா? நான் சிங்கப்பூர்ல போய் பிச்சை அவர் கிளைண்ட பார்க்க போயிருக்காரு. பிச்சை எடுக்க போனா சிங்கப்பூர்ல போய் இந்த மாதிரி பிச்சை எடுக்க போனேன். ஒரு படத்துக்கு வர முடியாது அப்படின்னு சொன்னேன். ஆனா நீ வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி என்னைய செருப்பை கழட்டி போட்டு இல்லையா செருப்பை கழட்டி போட்டு வீட்டுக்குள்ள வந்து தம்பி நீ வந்தே ஆகணும் அப்படின்னாரு. சரி, அதனாலதான் நான் வந்தேன். இல்லடா இல்லையா வந்திருக்க மாட்டேன். அங்க என்ன படம் பண்ணீங்க? அங்க என்ன பண்ண படம்? அங்க என்ன படம் பண்ணீங்க? விழுந்து கும்பிடுறேன். எல்லாம் பண்ணுவீங்க. விழுந்து கும்பிடுறேங்கிற படம். படம் தான். ஆமா, அதனால வந்திருக்கேன். இன்னொரு விஷயம் எனக்கு இங்காரு எல்லாம் நாடகத்துக்கு வந்த மாதிரி இல்லை. இங்காரு எல்லாம் குழு வாங்கிட்டு அப்படியே உட்காந்துருக்கு பாரு. இந்த குழுன்னு என்னைக்கு ஆரம்பிச்சாங்களோ அன்னைக்கே குடும்பம் குண்டி வச்சுக்கிட்டு போயிருச்சு. நல்லா கேட்டு பாரு, நாடகத்துக்கு ஒரு ஆம்பளையாலும் முன்னாடி வந்து உட்கார்ந்துருக்கா, எல்லாம் அங்கிட்டு உட்கார்ந்துருக்கு. எல்லா பொம்பளையாலும் தான். ஏன்னு சொல்லு, இந்த குழுன்னு பேர் வைப்பாங்க தெரியுமா? இந்த குழுவுக்கு பேர் என்ன தெரியுமா? விடியலு, ஆசீர்வாதம். என்ன என்ன சிரிக்கிற? கேட்டா என்னத்தா சிரிக்கிற? அதுக்குள்ள நம்ம ஊரா இருக்குன்றது தான். ஆசீர்வாதம். இன்னொரு குழு இருக்கு. என்ன குழு? விடி நொல்லி. இது விடி வெள்ளி. விடி வெள்ளி. இந்த குழு வாங்குறதெல்லாம் பெரிய பிரச்சனையே கிடையாது. இந்த புருஷனை வந்து என்னைக்கும் மதிக்கிறதே கிடையாது. ஆனா இந்த குழு வாங்குற அன்னைக்கு பார்த்தேன்னு வச்சுக்க, கோயிலுக்கு மாடு ஆடு கூட்டி போவாங்க தெரியுமா? இன்னைக்கு அப்படித்தான் என்னை கூட்டி போனாங்க.
போயிட்டு தான் வந்திருக்கியோ? மாடு பொடி மாடு கோயிலுக்கு ஆடு குட்டி போவாங்க. எப்படி குட்டி போவாங்க? எப்படி? இங்கேருந்து போகும்போது பார்த்தோன்னு வச்சுக்க, ஆட்டுக்கு பார்த்தீங்கன்னா காலத்துல தலையும் மாலையும் கீழையும் போட்டு மஞ்சள் தண்ணியை ஊற்றி கூட்டி போவாங்க. அது மாதிரி புருஷனுக்கு வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை அயன் பண்றது என்ன ஆகா பகுமானமா புருஷனை கூட்டி போறது. கூட்டி போய் அங்க ஒரு கையெழுத்து போட்ட வாட்டி புருஷனை கூட்டி வந்துடுறது. அந்த குழு கட்டுறதுக்கு அப்புறம் தான் தெரியும் இந்த ஒன்று கிடக்குது. என்ன பாவம் பண்ணுச்சோ கடவுளே கடவுளே. என்ன ஓப்பா ஆமா அப்படின்ட்டு இப்ப நம்ம பொம்பளை பிள்ளைய உள்ள தள்ளுறோம். அதான் நீங்களே எதிர்பார்த்த பொம்பளை பிள்ளை வெளில வர போது எல்லாம் சோற கை தட்டுக்கத்தா. பொம்பளை பிள்ளை அவங்கள தட சொல்ற சொல்ற பண்ணிட்டாங்க. அட சாண்டை குடிக்கலாம் இல்ல சாயந்தரம் குடிக்கணுமே அப்படின்னு. இல்ல இல்ல ஏண்டா இவ்வளவு நேரம் பேசாம இருந்தீங்க? என்னப்பா ஏண்டா பரீட்சை முடிஞ்சா என்ன எழுதுன? டான்ஸ்கார பிள்ளை பணியாரம் பார்க்கணும்னு. சரி இருக்கட்டும், இன்னைக்கு லட்சுமியை பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. லட்சுமி சரி. இப்ப நம்ம உள்ள போறோம், புள்ளைய வெளில தள்ளுறோம். சிறந்த முறையில் சீனமைத்திருக்கக்கூடிய எழுத கொடுத்துருக்கு ஈரமா இருக்கியா அழகராஜா சீன் கம்பெனி என்று சொல்லிக்கொண்டு உருப்படியா ஆமா கிளம்புவோமா? சிறப்பான முறை. இன்னொரு விஷயம், சாப்பாடு அருமையான ஏற்பாடு. இந்த சாப்பாடு ஏற்பாடு செய்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி நன்றிகள் வணக்கம். அசைவத்துக்கு அசைவம், சைவத்துக்கு சைவம். சாப்பாடுனா உண்மையாலுமே தானத்திலே சிறந்த தானம் அன்னதானம் என்று சொல்லிக்கொண்டு தம்பி சொன்னல அப்பயே சொன்னல அவனுக்கு எச்சி உருப்படாண்டு அவங்க பொறுப்பாலாம் இல்லை. அந்த புள்ள பருப்பை பார்க்கறதுக்கு தான் இருக்காங்க. மத்த பேரு நான் இந்த ஐயா உங்களுக்கு சொல்லிக்கிறேன், நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. திருச்செந்தூருக்கு முடி வச்சுருக்கேன், அதனால் நான் எதுவும் தப்பு தவறுலாம் பேச மாட்டேன், அசிங்கமெல்லாம் பேச மாட்டேன், கோச்சுக்காதீங்க. அடுத்த வருஷம் செய்யறதோட சரியா அடுத்த வருஷம் வந்து நான் பேசுகிறேன். அதனால் இந்த பொம்பளை பிள்ளையை தொட்டு நடிக்க மாட்டேன். அதனால் நான் எந்த பொம்பளை பிள்ளையுமே தொட்டு நடிக்க மாட்டேன். கவலைப்படுற நாங்கள் இருக்கோம்யா. இல்லை, நான் எப்போதுமே எந்த பொம்பளை பிள்ளையும் தொட்டு நடிக்க மாட்டேன். மச்சம் பேரு மதுரே என்ன பாரு எதிரே எட்டி அது வரும் குதிரை பரகடிச்சா பட்டு வரும் பரகடிச்சா பட்டு வரும் கட்டி வெள்ளம் ஒன்ன கட்ட வருமே. மச்சம் பேரு மதுரே நின்னு பாரு எதிரே. உருவி உருவி மேலோ இப்ப உரச உரச முதல் முதல் பாதப்பரு பலகோடி ரூபா தெரும். மச்ச பேரு மதுரே இன்னும் பாரு. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாளை இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒண்ணாக. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாளை இணைந்து வந்தோம் ஒண்ணுக்கு ஒண்ணாக. முத்துக்கு முத்தாக தாயாரும் படித்ததில்லை, தந்தை முகம் பார்த்ததில்லை, தாலாட்டு கேட்ட தம்பி போராட்டும் அறிந்ததில்லை. தாயாரும் படித்ததில்லை, தந்தை முகம் பார்த்ததில்லை, தாலாட்டு கேட்ட தம்பி போராட்டும் அறிந்ததில்லை. தானாக படித்து வந்தான் தங்கமென வளர்ந்த தம்பி, தானாக படித்து வந்தான் தங்கமென வளர்ந்த தம்பி. தள்ளாத வயதினில் நான் வாழுகிறேன் அவனை
அன்பாடு இணைந்து வந்தோம் ஒன்றுக்குள் ஒன்றாக. அண்ணன் சொல்லும் வார்த்தையெல்லாம் வேதமெனும் தம்பி உள்ளம். அண்ணன் சொல்லும் வார்த்தையெல்லாம் வேதமெனும் தம்பி உள்ளம். அன்னை என வந்த உள்ளம் தெய்வம் என காவல் கொள்ளும். அன்னை என வந்த உள்ளம் தெய்வம் என காவல் கொள்ளும். சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லமாய் வளர்ந்த புள்ளை. சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லமாய் வளர்ந்த புள்ளை. ஒன்றுபட்ட இதயத்திலே ஒரு நாடும் பிரிவு இல்லை. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக. அன்பாடு இணைந்து வந்தோம் ஒன்றுக்குள் ஒன்றாக. ராஜாக்கள் மாளிகையில் காணாத இன்பமடா. நாடுகால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா. ராஜாக்கள் மாளிகையில் காணாத இன்பமடா. நாடுகால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா. ரோஜாவின் இதழ்களை போல் ரோஜாவின் இதழ்களை போல் தீராத வாசமடா. நூறாண்டு வாழ வைக்கும் நூறாண்டு வாழ வைக்கும் மாறாத பாசமடா. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக. அன்பாடு இணைந்து வந்தோம் ஒன்றுக்குள் ஒன்றாக. முத்துக்கு முத்தாக ஹலோ ஹலோ ஹலோ, எனக்கு மேலே இருக்கே மைக்கு, அதான் எப்படி இறக்குறது? இந்தா ஆல்ரவுண்டு இப்படிலாம் பேசலாமா? அசிங்கம் பேசாத டான்ஸ்கார பிள்ளையாருன்னா நான் மட்டும்தான். இந்தா இறக்கிட்டேன். ஆமா ஆமா, அந்த பிள்ளை இன்னும் பால் குடியே மறக்கடிக்கல. அதெல்லாம் மறந்து ரொம்ப நாள் ஆச்சு. அப்புறம் ஆல்ரவுண்டு தம்பி, அப்புறம் என்ன வேணும் நீயே? வேணுக்குள்ள மாமா சரி மேடைக்கு வந்தானே தம்பி. சரி ஆல்ரவுண்டு மச்சான், அப்படி வா. உன் வாயில எடுத்து வச்சான் பூரா பல்லு ஈன்னு காட்டுற மாதிரி. பெட்டிக்காரா, நீ நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருந்தா தான் நான் நல்லா இருக்க முடியும். அப்புறம் மிருதங்கார சித்தப்பா, சித்தப்பா சித்தப்பா செட்டப்பா, மிருதங்கார மாமா, அப்படி வா. நல்லா இருக்கீங்களா? நீங்க நல்லா இருந்தா தான் நான் நல்லா இருக்க. அப்புறம் தாளக்காரே தாத்தா, தாத்தா உன்னைய போட்டுனா அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். தாத்தா உன் பேத்தினா. ஏய் இருமா, கண்ணு நல்லா தெரியுதா? தெரியுது. இங்க கைய காட்டுற வா தாத்தாண்டு. இங்கதான் கை காட்டு. அப்படி காட்டுமா? ஆமா, அதனால தாத்தா இருந்தாலும் நான் சொல்லக்கூடாது. என்ன இருந்தாலும் வயசுல பெரியங்களா மத்தியிருக்கும் பெரியவர்களே, தாய்மார்களுக்கு, கிராமத்தார் அனைவருக்கும் மிக்க நன்றி. வருத்தப்படாத வாலிய சங்கங்களுக்கு முக நன்றி. என்னடா 5 பேர் தான் இருக்கீங்க? நீ என்ன வேணானா அக்கா எண்ணிட்டேன். நல்லா இருக்கீங்களா? என்ன கேட்டேன் நான் இப்ப? நல்லா இருக்கேன்னு சொல்லு. நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? தூங்கிட்டீங்களா? இந்த மாதிரி தான் தூங்கணுமா? என்ன சாப்பிட்டீங்க? சிக்கன். பெட்டிக்காரே ஒன்று சொல்ல மறந்துட்டேன். சாப்பாடு ஏற்பாடு பிரமாதமா இருந்துச்சு. சிறப்பு. பணிவிட நல்லா செஞ்சாங்க. ஆனா இருந்தாலும் நல்லா ஒன்ன வைக்காம போயிட்டாங்க. என்ன நல்லா செஞ்சாங்க? ஆட்டு முட்டையை வைக்காம போயிட்டாங்க. நீ வந்து நீ பின்னால போயிருந்தேன்னா உனக்கு முட்டை உடைச்சிரு.
அப்ப ஆட்டுக்கு முட்டை இல்லையா, கொட்டை தான் இருக்கா? ஐயோ, நான் அதான் தப்பா சொல்லிட்டேன் போல. அப்புறம் செட்டுக்கார அண்ணே 2 பேரும் உட்காந்துருக்கீங்க, நீங்க தான் செட்டுக்கார அண்ணா. நல்லா இருக்கீங்களா? நல்ல பரவாயில்ல, இப்படிலாம் இருக்கணும். எப்படி சிரிச்ச முகத்துல இருங்க. நேத்து ஒருத்தர் இருந்தாரு வாரு, ஆத்தடி நல்லா இஞ்சி தின்ன அவரை வையல, நேத்து போட்டவரை வைக்கிறேன். நேத்து இருந்தாரு வாரு, இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி. இப்படிலாம் இருக்கணும். நல்லா கலகலகல. ஆடியன்ஸ் என்ன திருமலரா? திருமலைனா சும்மாவா? அதான திருமலைனா சும்மாவா? ஆடியன்ஸ் சும்மா தரமா இருக்கு. போற இடங்கள்லாம் இப்படி தான் எதிர்பார்க்கிறோம், ஆனா அப்படிதான் இருக்கணும். எங்க அண்ணன் இன்னைக்கு மைக் செட்டு சும்மா அப்படி இருக்கு, தரமா இருக்கு. இப்படிதான் இருக்கணும். அதனால பேசுனா பேசிக்கிட்டு இருப்பேன், காலத்தாமதம் காரியக்கேடு. அதனால யூடியூப் எடுக்கிற அண்ணே எடுத்துக்கிட்டு அண்ணன் பேர் எனக்கு தெரியல. மாசானம் 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 யூடியூப் எடுக்கிற அண்ணே மாசான அண்ணே அவர்களுக்கு மிக்க நன்றி. நல்லா என்னைய மட்டும் நல்லா தெளிவாடுனே. அங்கங்க ட்ரெஸ்ஸை கலட்டி போட்டு வாடினா ஜூம் பண்ணி எடுப்பாரு. நாடகம் யூடியூப் சேனல் சொல்லு. அப்படி அப்படி சரி இருந்தாலும் ஆரம்பிச்சலாமா? 4 பேரும் நல்லா இருக்கீங்களா? அப்புறம் என்னப்பா இந்த வந்த பிள்ளை கொல்ல கொல்ல வளவலன்னு பேசிக்கிட்டே இருக்கு. எப்பதான் ஆடும் எப்பதான் பாடுன்னு கேட்க கூடாது. கேட்குற அளவுக்கு வைக்க மாட்டேன். நீ ஆட்டுவியா? அடிக்கிறானா? யாரு? நான் ஆட்டா, அவர் அடிக்கிறேன். உனக்கு இன்னைக்கு உடம்பு எப்படியோ தான் இருக்கு. பெட்டிக்காரே உங்க சுதியை பிடிங்க. பிடிச்சிட்டேன். நல்லா பிடிச்சிட்டீங்களா? அப்புறம் ஆரம்பிச்சலாமா? ஹலோ ஹலோ. திருவாளூர் தேரே பக்கம் பாடா, திருவிழா உனக்கு வைக்க பாடா. திருவாளூர் தேரே பக்கம் பாடா, திருவிழா உனக்கு வைக்க பாடா. மாமல்லபுரத்து மன்ன பாடா, செதுக்கின சிலையா நிற்கிறேடா. தென்காசி போவோம் வரியா, அந்த சிவகாசி உனக்கு துணையா. தென்காசி போவோம் வரியா, அந்த சிவகாசி உனக்கு துணையா. அரேவா அரேவா அரேவா, திருவாளூர் தேரே பக்கவாடா, திருவிழா உனக்கு வைக்கவாடா. மாமல்லபுரத்து மன்னவாடா, செதுக்கின சிலையா நிற்கிறேன்டா. திருவாரூர் தேரே பக்கம் வாமா, திருவிழா உனக்கு வைக்கவாமா. ஓ மதுரைக்கு போவோம் வரியா, அந்த மீனாட்சி நமக்கு துணையா. மதுரைக்கு போவோம் வரியா, அந்த மீனாட்சி நமக்கு துணையா. அரேவா அரேவா, திருவாளூர் தேரே பக்கவாடா, திருவிழா உனக்கு வைக்கவாமா. ஓ தூத்துக்குடி முத்தே என்ன வேலை, நீ தூக்கிக்கிட்டு போயா. நான் என்ன சொன்னேன்? தூத்துக்குடியில் என்ன கிடைக்கும்? உப்பு. திண்டுக்கல்ல அசிங்கெல்லாம் பேச மாட்டேன். இன்னைக்கு வந்து ஏன்னா பெண்களாக உட்காந்துருக்காங்க. பெண்கள் ஃபுல்லாக யாரு யாரு? இரு கண்கள், மரியாதைக்குரியவங்க. அதனால இன்னைக்கு பெண்கள் உட்காந்துருக்கனால நான் அசிங்கமே பேச மாட்டேன். என்ன சரி? அப்ப நீங்க ஒரு முடிவோட தான் வந்திருக்கீங்க. ஆமா, இன்னைக்கு ஒரு முடிவோட தான் வந்திருக்கேன். அப்ப நாங்களும் ஒரு முடிவோட தான் வந்திருக்கோம். நீங்களும் ஒரு முடிவோட தான். எப்படின்னு கேளுமா? எப்படின்னு சொல்லுங்க. என்ன அதுக்குள்ளேயுமா? இன்னைக்கு பூராமே வேகம் தான். அதெல்லாம் வேகமெல்லாம் இல்ல. விட மாட்டியாமா? ஆமா, நான் எப்படி ஒரு 5 சாங் மேலதான் அவரை கூப்பிடுவேன். ஆத்தா ஆத்தரமா பாரியா, நான் மாத்தா பார்க்காமலே போறியா. நான் போறேன் முன்னால, நீ வாடா பின்னால. நகை தோட்டத்துக்கே நான் போறேன் முன்னால, நீ வாடா பின்னால. நகை தோட்டத்துக்கே ஆத்தா ஆத்தரமா பாரியா, நான் மாத்தா பார்க்காமலே போறியா. நான் போற முன்னால நீ வாழ
நீங்க 4 பேர் பின்னாடி. நான் மட்டும்தான் வருவேன். எதுக்கு? ஏன் துணைக்கு அவங்க 3 பேர் வேணாமா? வேணாம். அப்ப நீங்க ஒருத்தரே போதும். ஆமா, ஒருத்தரே நல்லா சமைப்பீங்க. சூப்பரா செய்வேன். இருந்தாலும் பெடிகார் உங்ககிட்ட சொல்ல எனக்கு வெக்கமா இருக்கு. ஏமா? நான் ஒருத்தரை காதலிக்கிறேன். முதல்ல அப்படித்தான் இருக்கான். அப்புறம் போக போக சரியா போயிடும். போக போக சரியா போயிடும். எப்படி பேசுறாரு பாருங்க. அப்புறம் சுத்த தமிழ்ல பேசுறாரு. இருந்தாலும் நான் ஒருத்தரை நினைச்சிட்டேன். நினைச்சிட்டீல? ஒரு ஆள் தான் நினைச்சிட்டீல? ஆமா. அவன் தொலைஞ்சேன் அதோட. லாஸ்ட் வரைக்கும் அந்த ஆள் தான். இப்ப என் ஆளை நினைச்சு எடுத்து விடட்டா? இறக்கு பாட்ட தலைவரே. சரி, பாட்டை எடுத்து விடட்டா? ஒத்த நொடி பார்வையிலே கட்டி எண்ணெயில் தவற என்னோட ஆசமாமனே உன்னை கட்டிக்கொள்ள ஆசை வச்சனே. ஒத்த நொடி பார்வையிலே கட்டி எண்ணெயில் தவற என்னோட ஆசமாமனே உன்னை கட்டிக்கொள்ள ஆசை வச்சனே. கணக்குழி ஓரத்தில காதல் முதலில் கொடுக்க உனக்காக பூத்திருக்கிறனே. நான் உனக்காக காத்திருக்கிறனே. அப்படி சங்கு சங்குன்னு நிக்கணும். சங்கு சங்குன்னு நிறைய பேர். உங்க காதுல வேற மாதிரி கேக்குதா? அம்மா, இவரங்க மேடையிலே மதுரையைச் சேர்ந்த லட்சுமி அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னுடைய ஒருத்தி புகழாரம் சூட்டப்படுகிறது. என்னடா நல்ல விலைக்கு துண்டு போடலே நினைச்சுக்கிட்டே இருந்தேன். இல்லையாவது போய் துண்டை கட்டி குழி கருமம். அப்ப நானும் பேசுவேல. அந்த புள்ள குளிக்க நீ எங்க போன? இல்ல பெட்டிக்காரே, நான் அசிங்க வேணான்னு பார்த்தேன். வேணாம்மா. அவர் எப்படி பேசுறாரு பாருங்க. நம்ம சகோதரிகள் எல்லாம் இருக்காங்க. ஆமா, அப்படிலாம் பேசக்கூடாது. வேணாம். இன்னைக்கு அதனால வாயை மூடிக்கிட்டு இருக்கேன். அவன் கிடக்கான் சின்ன பையன். கிடக்கான் பொடி பையன். யூடியூப் போடல கழுவி ஊத்துவேன். காலையில வீட்டுல விளக்கு மாத்திர அடிக்கிறாங்க. உன்னையெல்லாம் பெத்தாங்களா செஞ்சாங்களா? உன்னை பிதுக்கி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதான் இப்படி பேசிக்கிட்டு இருக்கா. எனக்கு பொன்னாடி பத்தி புகழ சூட்டிய கிராமத்தில் அனைவருக்கும் மிக்க நன்றி. என் குட்டி கொழுந்தமார்களுக்கு ரொம்ப நன்றி. என்ன வந்தவன் படுத்துட்டீங்கடா? எப்படி இருக்கு? ஏன்னா பல்ல மட்டும் கட்டிக்கிட்டே இருக்கியா? அடுத்தனால அடுத்த சாங் போடலாமா? 3ஆவது சாங் என் மாமன் தான். மாமே மச்சான், அந்த 2 தவிர எனக்கு வாயில வேற வார்த்தை வராது. அவன் சங்கிலே தான் குடியா இருக்கான். ஆமா, அந்த சங்கிலே தான் குடியா இருக்க முடியாது. என்னுடைய மாமையவரு அந்த ஐயனார போல பவரு. என்னுடைய மாமையவரு அந்த ஐயனார போல பவரு. என்னுடைய மாமையவருக்கும் கருப்ப சாமி போல வீரம் இருக்கும். என்னுடைய மாமையவரு அந்த ஐயனார போல பவரு. என்னுடைய மாமையவருக்கும் கருப்ப சாமி போல வீரம் இருக்கும். பேச்சுக்கு தப்பா ஏதாவது பேசுறேன்னு நினைச்சுக்காதீங்க. தப்பாலாம் பேச மாட்டேன். சொல்லுங்க. என்னதான் இந்த பெட்டிக்காரெல்லாம் பேசக்கூடாது. இப்ப கொஞ்சம் வயசு பையன் நீங்க. சரி. கொஞ்சம் வயசு பிள்ளை நானு. 2 பேரும் ஒரு பேச்சுக்கு. சரி, பேச்சுக்கு நானே கேட்டுக்கிறேன். என்னை பார்த்தா அப்படி தெரியுதுல? கொஞ்சம் வயசு மாதிரி தெரியுதா? தெரியுது. உங்களை பார்த்தாலும் அப்படியே தெரியுது. ஏமா இப்பதான் உங்களுக்கு 16. இப்ப நீ இன்னும் வயசுக்கே வரலையா? நான் வரவே இல்லை மாமா. தெரியுதுமா, பார்த்தாலே தெரியுதுல. அது அப்படியே ஆல்ரவுண்ட் சொல்லுங்க. அவன் போகாத. ஏன் கெட்ட பையன். அதனால நீ நம்ம 2 பேருக்குள்ளே வா. உங்களுக்கு ஒரு சாங் வச்சிருக்கேன். சொல்லுமா. போடவா? எப்படி? சும்மா நிக்காதீங்க, நான் சொல்லும்படி வைக்காதீங்க. சின்ன வயசு தாங்காது, கண்ணு நடிகை தூங்காது.
எனக்கு 2 ஆச்சுல. நீ வயசு கொள்ளைன்னு சொன்னீங்கல்ல? ஆமா. விட்டா என் தம்பி ரெண்டும் வந்து வர விட்டுருவாங்க இருக்கே காலையில. ஆமா, பார்த்தாலே தெரியுது. பெடிக்காரே நல்லா இருக்கு. இன்னொரு தடவை